பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதான் அவங்க என்ன மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. வெக்க வேற படுறாங்க. ஒரு நிமிஷம் கண்ண முடங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஹலோ, கேக்குதா? பார்க்கணும் போல இருக்கா? பாருங்க, பார்த்துட்டே இருக்கலாம். நான் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேன் தான். இல்லை, உங்ககிட்ட பேசலைங்க. நீ உன் பாய் ஃப்ரெண்டை பேசிட்டு இருக்கீங்களா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பேசிட்டு இருக்கேங்க. நீ பேசுங்க, நீ பேசுங்க. ஹலோ, அம்மா அப்பா நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா மீன்ஸ் அத்தம்மா. கேட்டேன்னு சொல்லணுமா? உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அது வந்து ஆன்டி அங்கிள் எங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க தாங்க என்னையே பார்த்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ கோச்சிக்காதம்மா. நான் உன்னை விட்டு யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன். இங்க யாருன்னு தெரியல, அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் கமிட்டடுங்க. என்ன பேசாதீங்க. நான் கேர்ள்ஸ் பேச மாட்டேமா. உங்களை பத்தி நான் ஸ்ரீலங்கா தமிழா? நீங்க செம கியூட்டா இருக்குங்க. இல்ல அவங்க அப்படி சொல்றாங்க. ஐயோ, நம்ம தமிழை பார்த்து அவங்க திருநெல்வேலி தமிழ் பார்த்து கியூட்டா இருக்குங்க. அதான் அவங்க என்ன மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. வெக்க வேற படுறாங்க. நல்ல கிளைமேட் இது. இந்த கிளைமேட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. ஹலோ, ஏங்க நான் வந்துட்டேங்க. இதுக்கு மேலே வரணும்னா நான் கொஞ்சம் பக்கத்தில் வரலாம். ஹலோ, ஏங்க ஃபோன் எல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. ஃபோன் பேசிட்டு ஐயோ, நான் யார்ட்டையுமே காட்டினது கிடையாதுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கே எதுவுமே காட்டினது கிடையாது. ஹலோ, சிக்னல் வர. என்னாச்சுங்க? இப்போ நான் உங்களை தான் பண்ணேண்ணா. நீ வெயிட் பண்ண, நான் வரேன். இங்கே ஒருத்தங்க தெரியல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண. வெயிட் பண்ண வரேன். சொல்லுங்க. எனக்கு நீங்கள் தாங்க பிரச்சனை. நீ தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணேன். அவள் தான் பிரச்சனைங்க. இல்லை, உங்களால எதுவும் பிரச்சனையும் இல்லை. என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனையா என்ன? நீங்க என்ன மாதிரி திரும்ப பேசுறீங்க? அங்கால தின்ன இன்னும் கிட்ட வாரீங்க. ஏன்னா உங்களை மாதிரி பேச முடியுமா? இவ்வளோ அழகான வாய்ஸ் வந்து உங்களை தவிர யாருக்குமே வராதுங்க. எனக்கு ரொம்ப மொக்கப்படுறீங்க. இல்லை, நான் உங்களை சொல்ல நினைச்சிங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல உன்னை மாதிரி வாய்ஸ் யாருக்குமே வராதுடி. கியூட்டா இருக்கு. சாமிங்க பாருங்க, கிளி கத்துறதும் நீங்க பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ உங்களை தாங்க சொன்னேன். ஒன்னா தான் சொன்னேன் நான். நீங்க என்ன சொல்றீங்களோ அவங்கள சொல்றீங்களா? நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். நீ என்ன தான் சொல்றேன், இன்னதான் சொல்றேன். நான் இருக்கேன்னே மறந்துடுங்க. நீங்க காத்து வாக்கல இல்லை, காத்து வாக்கல ஒரு காதல் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இல்லை ரெண்டுக்குங்க. இல்லை கோச்சிக்காத. நான் ஒன்றும் சொல்லலை. ஐயோ, அப்படியே மூவி போகலாம். என்னது, நானும் மிஸ் பண்றேன் உன்னை. இந்த மலைக்கு ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். நான் இப்பவே வரேன். சொல்லுங்க, என்கிட்ட பேசணுமா உங்களுக்கு? ஏங்க நீங்க பேச, நான் பேசலங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் பேசிட்டு இருந்தேன். இந்த பக்கத்துல இருக்க மீன்ஸ் அவளுக்கு வந்து நான் வந்து ஒரு சோலா வந்து எனக்கு ஆக்சுவலா உடம்பு தான் இங்க இருக்கு தவிர என் மனசு வந்து அவட்ட தான் இருக்கு. இப்படியே பார்த்துட்டு இருந்தா அந்த அதுதான் இப்படியே பேசிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த கொடுத்த மனசு வந்து உங்களுக்கு போயிடும். பார்த்துக்கோ. இல்லை நான் அவா நினச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. நான் சீரியஸாக இப்போ அவட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் இன்னைக்கு வரேன் பேச்சு, நாளைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். நான் கூட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு தான் வராங்களா? சும்மா சொல்லுங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு தான் வராங்களா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நாளைக்கு தாங்க வரேன். இன்னைக்கு போர் அடியும். நம்மனா ஏதாவது மூவி போயிருமா? இல்லைங்க, மூவி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த நானே வருவேன், பொன்னியின் செல்வன்.
நீங்க பாருங்க எனக்கு என்ன கூப்பிடுறீங்க? இந்த போர் அடிக்கி ஈவினிங் இருந்து லவ்வர் கூப்பிடுறீங்க. என் லவ் நாளைக்கு தாங்க வரேன்னு சொல்கிறா. என்ன பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் வந்து சும்மா இருந்தால் அப்படியே மூவி உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சாரி நீ பார்த்துக்கோங்க. என்னங்க இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேச வச்சுருந்தீங்களா? கேட்டுட்டு லவுட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். இல்லை இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசலைங்க, இவட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். கேட்டுச்சா மூவி வருதா வரியா இல்லையா? ஒன்றும் இல்லை நீ பேசு. ஹலோ எஸ்கியூஸ் மீ. இல்லை சீரியஸாக நான் வந்து இல்லைங்க இந்த சைடு ஹிப்பு வலிச்சதா, அதான் இப்படி சரிஞ்சிட்டே இப்படி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, நீ பேசுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலங்க. ம் 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 இங்கே நான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறதுக்கு நான் வந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி பார்க்காதீங்க, என்னை யாருமே நம்ப வேண்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்ட ஐயையோ அதனால தான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வெட்கப்படுறத பார்த்து ரொம்ப மொக்க பண்றீங்க என்ன வச்சு. ஏங்க நான் உங்களை கலாய்ப்பேனாங்க? இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை போய் கலாய்க்க முடியுமா? உன்னை போய் நான் கலாய்ப்பேனா? நான் கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபோனை கட் பண்ணுவா? சரி சொல்லுங்கள். இல்லைங்க ரொம்ப நானும் ரொம்ப அங்கே இங்கே தேடி பார்த்தேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. அதான் இப்படி வந்து நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க, சரி ரைட்டு உங்கள் கூட இப்படி பேசி அப்படி ஏதாச்சும் அப்படின்னு சொல்லலாம்னு ஆசை தான். அந்த சீனே இல்லை, நான் உண்மையாக ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாக தான் ஏன்னா நம்புங்க, உண்மையாக நான் அப்படி தாங்க. உங்களை எப்படி நம்பலாம்? நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்க? ஏங்க நீங்கள் அந்த ஸ்ரீலங்கா தமிழ் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் நார்மல் தமிழ் பேசுகிறத விட நீங்கள் இந்த மாதிரி கேட்கவும் நல்ல இனிமையாக இருக்குங்க. மழை பெய்கிற மாதிரி இருக்குண்ணே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவள் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். சொல்டி. இல்லைங்க மழை பெய்யுதுல அதான். ஐயோ நீங்கள் நினைஞ்சாலும் நான் ஃபோன் நினைஞ்சிடலாங்க. நான் இல்லை நான் எனக்கு தாங்க பிடிக்கிறேன், உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பிடிக்கிறேன்ட்டு. வாய்ப்பே இல்லை, ஒரு பூ நனைஞ்சிடக்கூடாதுங்க, அதான் நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். எஸ்கியூஸ் மீ. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குங்க. ஓ கொடையை பிடிக்க சொன்னீங்களா? சாரிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சாரி உங்களை சொல்லலைங்க, ஃபோனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீரியஸ் அவள்கிட்ட சொல்கிறேன் 5 செகண்ட்ஸ் வந்து உங்களை மாதிரியே என் கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களை மாதிரி தாங்க இருப்பா. செஸ்ஸில் உங்களை மாதிரியே இருப்பா. ஸ்ரீலங்கா தமிழ் ஃபோட்டோ என் கண்ணிலே ஃபோட்டோ இப்போ ஓடிட்டு இருக்குங்க. உங்களை சீரியஸாக உங்களை மாதிரியே தான் இருப்பா, அப்படியே அச்சஸெல்லாம். நான் வந்து இல்லை உங்கள் மேலேன்னு இல்லைங்க, நான் வந்து நார்மலாகவே எல்லார்ட்டும் நான் வந்து இப்போ அங்கே அந்த ஒருத்தர் நடந்து போகிறாருல, அவரும் மழை நினைக்கூடாதுன்னு இப்போ எனக்கு வந்து கொடையை தூக்கிட்டு ஓட நான் வைக்கணும்னு தான் தோணுது. ஆனால் அதாங்க ஒரு பூக்கும் ஒரு முள்ளுக்கும் வித்தியாசம் வேணும்ல. முள் வந்து நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் பூ நனையக்கூடாது. இல்லைங்க நான் ஆக்சுவலாக எதுக்கு வந்தேன்னா வந்து நான் வந்து ஒரு கை ஜோசியம் பார்ப்பேன். நல்ல சீரியஸாக ரொம்ப நல்லா பார்ப்பேன். உங்களுக்கு வேணா பார்க்க நான் சீரியஸாவா? உங்கள் இடது கை ஓகே. கை ஜோசியப்படி உங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸில் உள்ள பையன் தான் வந்து உங்களுக்கு அவன் லவ்வராக வருவாங்க. நான் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்க பையன், அதுவும் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்க பையன் வந்து கன்ஃபார்ம் விட்டுட்டு போயிடுவானா. போட்டிருக்குங்க, கையில் போட்டிருக்கு, நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்களா, இப்போ ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா, அவன் வந்து கன்ஃபார்ம் விட்டு போயிடுவானா அவங்கள. இன்னொரு பையன் உங்களை தேடி வருவான், நல்ல பையனாக வருவானா. அவன் வந்து ஒரு நிமிஷம் சரிங்க, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஸ்பெக்ஸ் போட்டு உட்காந்துருப்பானாங்க. அந்த பையனும் ஜோசியம் பார்ப்பானா. நல்ல அதில் போட்டிருக்கு சீரியஸாக கையில் பாருங்கள், தெரிலையா? நல்லா பாருங்க, நல்லா இப்படி தேய்ச்சிட்டு. ஐயோ ஜோசியத்தில் போட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷம் இப்படி கையை இப்படி தேய்ச்சிட்டு பாருங்களேன், உண்மையே போட்டிருக்கு. உண்மையில அப்படி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 25 வயசு பையன், அவன் பேர் கூட போட்டிருக்கீங்க, பிருத்திவின்னு போட்டிருக்கு. எப்படிங்க என் பேர் பிருத்திவி தான்? எப்படி? எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு பையன் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஃபியூச்சரில் வர போகிறான்னு நினைக்கிறேன்.
அவனை பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து நல்லா பிரேக்கப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து மேபி வந்து உங்களுக்கு தேடி ஒருத்தன் வருவான். நான் எதுக்கு பிரேக்கப் பண்ணணும்? பிரேக்கப் ஆயிரும், அது இதில் போட்டிருக்கு பாருங்க, பிரேக்கப் நீங்களே பண்ண தேவையில்ல, பிரேக்கப் தானாக ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தா லாவணியான ஒரு பொண்ணு பிளாக் ட்ரெஸ் போட்டு, அதுவும் ஸ்ரீலங்கா தமிழா அவங்க. அது என்ன என்னோட இது உங்களுக்கு வருது? இல்லை உண்மையில என் கையில் போட்டிருக்கேன், உங்கள் கையில் எப்படி பிருத்திவின்னு போட்டிருக்கோம், என் கையில் அதே மாதிரி லாவணியான்னு போட்டிருக்குங்க. மாற்றணும்னா ஒரு நிமிஷம் கை இந்த கை மேலே கை வைங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க, வைங்க. அப்படி ஆப்போசிட்டாக வைங்க, அப்படி கீழே வைங்க. அப்படி கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இது இப்படியே இப்படி கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கை எடுத்துறேன் அப்படியே வைங்க. கண்ணை மூடுங்க. அப்படியே இருங்க. இப்படியே இருந்தலாம் வாழ்க்கை ஃபுல்லான்ட்டு தோணுது. கையில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், கையில் எழுதியிருக்கு. இப்போ விட்டா அது வந்து பழிச்சிடும். ஒரு நிமிஷம் கை கண்ணை மூடுங்க. அப்படியே இருங்க. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, ப்ராமிஸாக உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது. கண்ணை மூட்டி என்னை அடம் பிடிச்சி என் கையில் சத்தியம் பண்ணி நீ உன்னை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்ட்டு என் அப்படி தான் சொல்லியிருக்கேன். என்ன புரியல? உன்னை விட்டு என்னால் நீங்கள் பைத்தியமானா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லைங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க. அப்படி என்ன சொன்னேன்? நீங்கள் தாங்க இப்போ எனக்கு என்ன சொன்னீங்க? கையை பிடிச்சி வாக்கணும் அப்படியே போயிட்டு நீ என்ன தேடி வந்து யார் நீங்கள்? நீங்க யார் எனக்கு தெரியல, இப்போதான் உங்களை பார்க்குறேன் நான் இவ்வளோ நேரம். ஹலோ பேபி தெரியல, பக்கத்தில் யாரோ இருக்காங்க. பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க? இல்லைங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், நீங்க யாருன்னே தெரியல எனக்கு. ஏதோ எதுக்கு பண்ண கூட கை பார்க்கணும், கைக்கு மேல உங்க கை மேல கை வச்சனா? நானா? நீங்க தான் கை மேல கை உங்களை தொட்டனா? ஆமா. வாய்ப்பு இல்லைங்க, நான் கேர்ள்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் தொட மாட்டேன். இது யாரும் ஃபேக் நியூஸ். எனக்கு தெரியாம வந்தீங்க, என்ன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஜோசியம் பார்ப்பேன், லவ்வர் என்ன விட்டு ஜோசியம் சீரியஸா ஜோசியம் பார்ப்பேங்க நான். உண்மையாக ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மறக்க மாட்டேன். நான் இல்லை ஜோசியம் பார்த்தேன் ஞாபகம் இல்லை, ஆனால் நான் ஜோசியம் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் கை தாங்க, ஒரு நிமிஷம் தாங்களேன். சொல்லுங்க என்ன சொன்னீங்க? இது ஒன்றும் இல்லை, கோச்சிக்காமல் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு கேமரா இருக்கும் பாருங்க, ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ப்ராங்க் ஷூட் மாதிரி தான். இல்லை திடீர்னு வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தீங்களே, அங்கேருந்து பார்த்தோம், சரி ரைட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃபோனில் பேசுமே இருந்து அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தோம். நீங்கள் ஆனால் உண்மையில் ஜோசியம் பார்ப்பேங்க. உண்மையில் கை காட்டுங்க. அது சீரியஸாக அப்படி தான் போட்டிருக்கு. பிருத்திவி ப்ளூ கலர் ஷர்ட் பையன் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு. நான் ஒன்றும் சொல்ல இல்லை, அப்படி வேணா யாரும் நல்ல ஜோசியர் வேணா கேட்டு பாருங்க, அப்படி தான் போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹாய் மட்டும் காட்டிடுங்க. ஆக்சுவலாக நெல்லை 360 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீலங்கா தமிழா நீங்கள் சீரியஸாக சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ போடலாம்ல? உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஓகே, தேங்க்யூங்க, பாய். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக என்னை பார்த்துட்டு தான் இருப்பீங்க.